டென்சர் அட்ரிபியூட்ஸ் சொல்ல வர்றது ஒன்றும் இல்லை என்ன இந்த டேட்டா டைப் இல்லாட்டி ஷேப் இல்லாட்டி என்ன எங்களோட டென்சர் வந்து இத்தனை டைமென்ஷன்ல இருக்குது இல்லாட்டி இந்த டென்சர்ஸ் வந்து இதில் இந்த டிவைஸ்ன்னு சொல்ல வரதுல சிபியூல இல்லாட்டி என்ன கியூடா இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வந்து என்ன டென்சர் ரன் ஆயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்ன டென்சர் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன ஒரு பேசிக்காக என்ன அந்த டென்சர் அட்ரிபியூட்டை வந்து என்ன ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணி அதில் இருந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஸோ வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் எங்களோட பைட்டோச் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நாங்கள் என்ன டென்சர் டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம். மற்றது அப்படி டென்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வேரியஸ் மெத்தட் பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, நீங்கள் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா தயவு செய்து என்ன போய் என்னோட சேனலில் வந்து என்னோட பிளேலிஸ்ட் இருக்குது. வாட் இஸ் பைட்டோச் இந்த ஸ்டார்டிங்லேருந்து பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சரியா, ஸோ நாங்கள் வந்து என்ன டென்சர் அட்ரிபியூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்களோட லைப்ரரி, அதாவது இந்த டோச் லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது நாங்கள் பைட்டோச், அப்போ இங்கே சின்ன டோச்ன்னு கால் பண்ணுவோம். அடுத்தா வந்து என்ன ஒரு டென்சர், நாங்கள் டென்சர் தானே கிரியேட் பண்ண போகிறோம். டென்சரை பேஸ் பண்ணி தானே இப்போ அட்ரிபியூட் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு டென்சர், அதுக்கு நான் டென்சர் என்ன ஒரு சிம்பிள் நேம் கொடுக்குறேன். அகேன் இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து இப்போ என்னோட பேரலாக கோட் பண்ணுறீங்களா என்ன ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் டென்சர் வந்து வேரியஸ் மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். அகேன் நான் இங்கே ரேண்டம் ஸ்டைலில் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ நான் ரேண்ட் அகேன் நாங்கள் ஆல்ரெடி படிச்சினாங்க எப்படி டென்சஸ் வேரியஸ் மெத்தடில் கிரியேட் பண்ணுறேன்ட்டு செக் பண்ணி பாருங்க. அகேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், பிளேலிஸ்ட் லிங்க். ஸோ இங்கே ரேண்ட் மெத்தட்டை கிரியேட் பண்ணி என்ன நான் வந்து ஒரு டென்சர் ரெண்டு கிரியேட் பண்ணேன். நீங்கள் அகேன் ஷேப் வந்து என்ன 3,400 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஷேப் என்ன மாதிரி அவுட்புட் எங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இது என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 டைமென்ஷனல் டென்சர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒன்று ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் ஒரு செட்டப்பில் வரப்போகுது. ஸோ ஓகே, நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருமோட டென்சஸ் அவுட்புட்டை பார்த்தீங்களா. இதான் எங்களை டென்சஸ் நாங்கள் கிரியேட் பண்ண டென்சஸ். ஓகே, நாங்கள் சும்மா நார்மலாகவே செக் பண்ணல. இந்த டைமென்ஷன் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம் உண்டு. உங்களோட ஸ்கேப் பிரேக்கெட், ஸ்டார்டிங் ஸ்கேப் பிரேக்கெட், எண்டிங் ஸ்கேப் பிரேக்கெட். அப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் போய் ஸ்கேப் பிரேக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கேப் பிரேக்கெட் இருக்குது. அதே மாதிரி எண்டிங் ஸ்கேப் பிரேக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு ஸ்கேப் பிரேக்கெட் இருக்குது. அப்படி என்ன இது ஒரு 2 டைமென்ஷனல் டென்சஸ். சரி, நாங்கள் இந்த அட்ரிபியூட் ஆக்சஸ் பண்ணும்போது நாங்கள் இதை வெலிடேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா நாங்கள் வந்து இந்த டென்சரோட ஷேப்பை பார்த்துலாம். சரி, அப்போ ஷேப் உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதே அந்த ஷேப் தான். நாங்கள் எப்படி அட்ரிபியூட் ஆக்சஸ் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே வந்து என்ன ஒரு நேம், ஒரு என்ன கோலிங் நேம் விட்டுனா நீங்கள் எஃப்ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியும் பைத்தில் கரெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ நான் ஷேப் ஆஃப் த டென்சர், சரியா, ஷேப் ஆஃப் த டென்சர் கொடுத்துட்டு கேர்லி பிளேசஸில் வந்து என்ன டென்ஸ் தான் எங்கிட்ட டென்சர்ஸ். ஸோ அதில் போய் என்ன ஷேப் பண்ண கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த எப்ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அகைன் உங்களுக்கு அப்படி எப்ஸ்ட்ரிங்கில் இருந்து டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் கிளியர் பண்ணி வரேன். சரி, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து 3,4. ஸோ ஓகே, நாங்கள் ஆல்ரெடி 3,4 தான் நாங்கள் என்ன கிரியேட் பண்ணல. ஓகே, நான் ஒரு ஜஸ்ட் வெலிடேஷன் பண்ணி எங்கள் ஷேப்பை பார்த்த மட்டும் என்ன 3,4. ஸோ 3,4 ஒன்றுமே இல்லைன்னு 3 ரோஸ். எங்களோட டென்சர் பார்த்தீங்கன்னா 3 ரோஸ். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, என்ன இன்னும் தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. சரியா, குளமண்டு வாங்கும்போது என்ன டாப் டு பாட்டம். ஸோ இது முதலாவது குளம். சரியா, இது முதலாவது குளம். செகண்ட் குளம் இங்கே இது அப்போ உங்களுக்கு தெரியும் 4 குளம் இது. ஸோ இது எனக்கு கிட்டத்தட்ட மேட்ரிக் ஸ்டைல் டென்சர் இல்லை 2D டென்சர் நீங்கள் காமனாக தெரியும் உங்களுக்கு. நாங்கள் டீப்பில் நீங்கள் பொறுத்தவரை காமனாக எல்லாமே டென்சர் என்ன 1 டைமென்ஷன் டென்சர் 2D 3D 4D எனக்கு அழைச்சிட்டே போவோம். ஸோ சம் ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கு. 2D டென்சர் என்ன மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், 1D என்ன வெக்டர்ன்றோம், இப்போ 0 டைமென்ஷன் இருக்கீங்கன்னா ஸ்கேலர் என்ன சொல்லுவோம். ஸோ இது சும்மா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ வாங்க அப்போ அடுத்தா வந்து அடுத்த ஆட்ரிபியூட்டை பார்த்தோம். ஸோ இது ஷேப் பார்த்தோம். ஸோ அடுத்தா வந்து என்ன பார்க்கலாம்னா டேட்டா டைப் பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் டென்ஸ் ரெண்டு வரும்போது கட்டாயம் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் அது கட்டாயம் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோட என்ன டேட்டா டைப் வேரியஸ் டேட்டா டைப் பார்த்துருந்தோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் என்ன வழக்கம் போல என்ன டென்சர் டேட்டா டைப் நோட்டு டென்சர் டேட்டா டைப் இல்லாட்டி என்ன டேட்டா டைப் ஆஃப் த டென்சர் whatever data type of the tensor. ஏன்னா வழக்கம் போல என்ன கேள்வி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வேரியபிளை கால் பண்ணி டி டைப். சரி, இதான் ஆட்ரிபியூட் மேலே டாட் ஷேப்னு பார்த்தா இது அடுத்தது டி டைப். சரி, டி டைப்னு ஒன்றும் இல்லை, டேட்டா டைப். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ண மாட்டேன். நாங்கள் டென்சர் டேட்டா டைப் வரும் பார்த்தீங்கன்னா என்ன டோச் டாட் ப்ளாட் 32 அப்படின்னு ஏதோ ஒரு ப்ளாட் வேல்யூல இருக்குது. பார்த்தீங்கன்னா டென்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ளாட் வேல்யூ இருக்குது. இந்த 32 பிட்டில் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் இந்த 16 பிட்டுக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அப்படி 32 பிட்டுக்கு என்ன சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் டேட்டா டைப் ஆக்சசிபிலிட்டியில் வந்து என்ன லாஸ்ட் வீடியோவில் பார்த்தனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த டேட்டா டைப் கான்செப்ட் உங்களுக்கு புதுசாக இருக்குண்டா என்னோட லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிக்கொள்ளுங்க, பிளேலிஸ்ட் இருக்கு. சரி, ஸோ இது எங்களோட டேட்டா டைப். ஸோ அடுத்தது வந்து பார்த்தலாம் என்ன டென்சரோட வந்து டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தோம். சரியா, டைமென்ஷன் ஆல்ரெடி சொன்னால் 2 டைமென்ஷன் உண்மையாகவே 2 டைமென்ஷன் இருக்கான்னு என்ன கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் நான். ஸோ number of dimension of the tensor. சரி, ஓகே டென்சர். இப்போ நான் இதில் வந்து கேள்வி ப்ராக்கெட்டுக்குள்ள எஃப் ஸ்ட்ரிங் ஸ்டைல்
ஸோ டென்ஸ் டாட் இங்கே வந்து எப்படி நாங்கள் அந்த அட்ரிபியூட் எப்படி கால் பண்ணோம்னா என்டிம்ன்றது என்ன எங்களோட நம்பர் ஆஃப் டைமென்ஷனோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இதான் எங்களோட அடுத்த அட்ரிபியூட். நாங்கள் டாட் ஷேப் பார்த்தோம், டாட் டி டைப் பார்த்தோம், அது டேட்டா டைப். அடுத்தது வந்து என்டிம்னு சொல்ல வர நம்பர் ஆஃப் டைமென்ஷன். அப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் ஸ்கொயர் பிரேக்கை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு டென்ஸ் டைமென்ஷன் அது 2 ஸ்கொயர் பிரேக்கில் ஸ்ட்ரைட், 2 ஸ்கொயர் பிரேக்கில் க்ளோஸ். அது அப்போ என்ன நாங்கள் ஈஸியாக வந்து நம்பர் ஆஃப் டைமென்ஷன் வந்து என்ன ரெண்டுன்னு சொல்லிடலாம். சரி. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் இந்த டிவைஸ். ஸோ டிவைஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஐடி இல்லாட்டி என்ன ஒரு உங்களோட சிஸ்டத்தில் ரன் பண்ணும்போது இந்த டென்சர் வந்து ஆக்சுவலாக என்ன டிவைஸை யூஸ் பண்ணுறது, டிவைஸ் என்ன யூஸ் பண்ணால் நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி உங்களோட ஓன் சிபியூவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் என்ன டிவைஸில் வந்து இது ஒர்க் ஆகுதுண்டு. ஸோ டிவைஸ் ஆஃப் த டென்சர், டிவைஸ் டென்சர் இஸ் ஒன்று. சார் ஒன்று இதை கொடுப்போம் நாங்கள் சென்டென்ஸ் ஒன்று டிவைஸ் டென்சர்னு கொடுப்போம். ஸோ இந்த டென்சர்லேருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களோட வேரியபிள். ஸோ நீங்கள் இதில் வந்து கொடுக்க போகிறது ஒன்றுமே இல்லை, டாட் டிவைஸ்ன்னு கொடுக்க போகிறோம். சரியா, டாட் டிவைஸ். முன்னுக்கு நாங்கள் இது கொடுப்போம், மறந்து இது கொடுக்கல. 1 minute டிவைஸ். சரியா, டிவைஸ்ன்னு கொடுப்போம். இதில் டிவைஸ் தான் எங்களோட அட்ரிபியூட் ஆகி நான் இதில் முன்னுக்கு எஃப் ஸ்ட்ரிங் கொடுப்போம். சரியா, எஃப் ஸ்ட்ரிங் இந்த எஃப் ஸ்ட்ரிங் ஸ்டைல் அது இருக்கும். ஸோ இங்கே பார்க்குங்க டாட் டிவைஸ்ன்னு கொடுக்கும். இந்த டாட் டிவைஸ் எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகண்டா சிபியூன்னு சொல்லுது. சரியா, சிபியூன்னு சொல்ல ஒன்றும் இல்லை. நான் இந்த டென்சர்ஸை வந்து சிபியூன்னு எங்களோட ப்ராசஸிங் யூனிட், நான் சிஸ்டம் கம்ப்யூட்டர் எங்களோட இந்த ஓன் சிஸ்டம் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து என்ன கம்ப்யூட்டிங் ப்ராசஸிங் யூனிட்டை யூஸ் பண்ணுறேன். அகெயின் நீங்கள் வந்து வேறு இப்போ லைக் சிப் இல்லை ஜிபியூ இல்லை டிபியூ யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு என்ன அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த டென்சர்ஸ் இது இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் காமனாக என்னதுக்கு பர்பஸ் இந்த சிபியூ எங்களோட கேல்குலேஷன், இந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன். உங்களுக்கு தெரியும் நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்தவரை என்ன கால்குலேஷன் ரொம்ப கம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த ட்ரைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் அதோட என்னங்கட கம்ப்யூட்டேஷன் டென்சர் ப்ராசஸிங் கம்ப்யூட்டிங் எல்லாமே என்ன கூட பேரல் ஸ்பெஷல். சரி, பேரல் ஸ்பெஷலில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் என்ன கூட வந்து இந்த மாதிரியான கார்ட் என்ன கிராஃபிக் கார்டு தான் நான் கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இப்போ எந்த பை டிஃபால்ட்டாக இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணும். மேபி நீங்கள் வந்து என்ன எதுவும் ஜிபியூ இல்லாட்டி என்ன NVIDIA சிப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு அந்த நேம் தான் உங்களுக்கு ரிட்டர்ன். சரி, நான் செக் பண்ணி பார்த்தா நீங்களும் செக் பண்ணி இந்த டிவைஸ் அண்ட் அட்ரிபியூட்டை கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இதோட இன்னொரு அட்ரிபியூட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வேறு பார்க்கலாம். ஓகே, ஃபர்தராக நாங்கள் டைமென்ஷன் பார்த்து இப்போ ஆல்ரெடி 4 அட்ரிபியூட் பார்த்துக்கணும். ஷேப் பார்த்து டி டைப் என் டைமென்ஷன் அதை ஃபர்தராக வந்து பார்த்துலாம் என்ன எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதுவும் என்ன ஒரு நாங்கள் அட்ரிபியூட் தனிப்பாங்க. டென்ஷன் எடுத்தோம்னா ஷேப் ஓகே 3,4 அப்படி இருக்கும்போது எத்தனை எலிமெண்ட் வரும் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். பட் நாங்கள் அக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இதில் டைப் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங்கை கொடுத்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அவர் டென்சர். ஓகே, ஸோ இதில் வந்து கர்லி பிராக்கெட்டை கொடுத்துட்டு டென்ஸ். இங்கே வந்து இங்கே என்ன எக்ஸ்னா NUM நம் இஎல்ன்றது என்ன எலிமெண்ட் நம்பர்னு சொல்கிறது நம்பர், இஎல்ன்றது எலிமெண்ட்டை சொல்லணும். ஸோ ஓகே, அதுதான் சொல்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து ஒரு பரந்தேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரன் பண்ணிங்களேன்டா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அவர் டென்சஸ் 12. இப்போ 12 வந்து ஓகே 12 எலிமெண்ட். பட் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க ஷேப் 3 3 3 × 4 ரன் என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 × 4 மல்டிப்ளை பண்ணாங்களுக்கு உங்களுக்கு வேற போகிற ஆன்சர் என்ன கட்டேன் என்ன 12 தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட ஷேப் தெரியுமெண்டா உங்களோட டென்சஸ். அப்போ அந்த எலிமெண்ட்டை வந்து என்ன நீங்கள் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சது. அதுதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். ஸோ இதான் ஒரு பேசிக்கான ஒரு அட்ரிபியூட். ஸோ இதை விட இன்னொரு இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஓகே நாங்கள் மேலே டிவைஸ் செக் பண்ணாங்க டிரெக்டாக செக் பண்ணி அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு பார்க்கும்போது என்ன இப்போ நாங்கள் வந்து ஓகே நாங்கள் சிபியூவில் தான் ஒர்க் பண்ணுறதா இல்லை வேறு எது மெத்தடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூவில் தான் ஒர்க் பண்ணதா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து இன்னொரு டெக்னிக் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாயில் ஒரு கோடிங் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் இஸ்ன்னு போட்டு இதில் போய் சிபியூ ஒன்று கொடுத்தீங்களேண்டா சிபியூ ஒன்று கொடுத்துட்டு சிபியூ இந்த டென்சர் வந்து சிபியூவில் தான் ரன் ஆகுதுன்னு கேள்வி இருக்கு. இப்போ ரூ ஆஃப் ஃபால்ஸ் ரிட்டர்னில் ஒரு பூலியன் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி என்ன செக் பண்ணும்போது எங்களுக்கு ஆல்ரெடி என்ன சிபியூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணது இந்த டென்சஸ் வந்து நான் சிபியூ யூஸ் பண்ணி தான் இப்போ ரன் பண்ணி இப்போ நாங்கள் ரன் பண்ணுற கோட் முழுக்க என்னோட ஒன் சிஸ்டத்தில் இருக்கிற சிபியூ என்ன சிபியூவை யூஸ் பண்ணி சிபியூ இந்த ஹார்ட்வேரில் இருக்க அந்த அந்த ஒரு டெக்னாலஜி சொல்கிற அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் ஆகுது. இந்த அவுட்புட் வருது சேம். ஓகே, இப்போ நீங்கள் நான் வேரியஸ் கிராஃபிக் கார்டோட நேம் லைக் NVIDIA சிப் கார்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அது இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கியூடான்னு அடிச்சிங்க. அதாவது இந்த கியூடான்னு ரீட் பண்ணுறேன் நீங்கள் மேபி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா நினச்சிருங்க. ஸோ கியூடான்னு சொன்னேன். ஸோ இங்கே கியூடான்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து வருது. என்னடா இந்த சிஸ்டத்தில் வந்து எந்த ஒரு NVIDIA சிப்புமே இல்லை. சரி, இப்போ மேபி நீங்கள் வந்து NVIDIA சிப் யூஸ் பண்ணுறீங்களாண்டா கரெக்டாக நீங்கள் கியூடான்னு கொடுக்கும்போது என்ன நீங்கள் டென்சர் ரன் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணும்போது என்ன கரெக்டாக ரூ வந்து வந்துடும் உங்களுக்கு என்ன கியூடான ஒரு கிராஃபிக்
காட்டணும். கிராஃபிக் கார்டு கொமனா வந்து எங்களோட நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங், அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து இன்னும் ஸ்பீட் ஆகுறது. எனக்கு ட்ரைனிங்கை வந்து மோ ஸ்பீடில் மோ எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சிப் இப்போ யூஸ் பண்ணிட்டு வரேன். அவர் ரொம்ப ட்ரைனிங்கில் இருக்கிற ஒரு சிப் உண்டு. ஸோ அது என்ன என்ன ஆக்சுவலி ஐம் ஸ்டில் நாட் யூஸ், பட் இன்னும் என்ன கிட்டத்தட்ட என்ன ஒரு ஜிபியூ கிட்டத்தட்ட கியூடான்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஜிபி ஓகே, நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் தனியாக ஜிபியூ செக்ஷன் என்ன மாதிரி இந்த டென்சர்ஸில் வந்து எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறோம் ஜிபியூவில். ஸோ இதான் என்ன பேசிக் ஆக்டிவிட்டி. நீங்கள் எப்படியும் செக் பண்ணி வரலாம். கரெக்டாக நீங்கள் டிவைஸ் கொடுத்து தான் செக் பண்ணணும். இந்த மாதிரி என்ன கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்ன்றதை இதில் சொல்ல வந்தேன் எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன இந்த டென்சர்ஸ் ஆட்ரிபியூட்டை பற்றி தான் என்ன உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ என்ன பேசிக் ஆட்ரிபியூட் நாங்கள் பார்த்தோம். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன டென்சர் மேனிப்புலேஷன், இந்த டென்சர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை, சஜஷன் இல்லை, ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.